அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்கும்போது ஐப்பசி மாதம்ன்றது 1ஆம் தேதியில் 30 தேதி வரைக்கும் உள்ள ஐப்பசி மாதம். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி உள்ள இடைப்பட்ட காலம்தான் ஐப்பசி மாதம் சொல்லக்கூடியது. இந்த சுபகிருத வருஷத்தில் தொடர்ந்து நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தோற்றத்தை நவகிரக நாயகர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். தற்பொழுது சனீஸ்வரர் சுபமாக நன்னா அருமையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார். உத்வேகம் பறந்துருத்து மலமலான்னு எல்லா தொழில்களும் முடங்கி போனதெல்லாம் விளக்கம் வரும். அரசுகள் விழித்து கொள்ளும். மக்களுடைய ஒரு புத்துணர்ச்சி வரும். உடம்பில் வலு வரும். நோயற்ற வாழ்வு சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகும். சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும், தெம்பு வரும். அதே சமயத்தில் நோய் நொடிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் காணாமல் போயிடும். இப்படி ஒரு சமுதாயம் உள்ள இந்த அமைப்பை சனீஸ்வரர் துவங்கி விட்டார். குரு இந்த ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி அந்த அளவிலே தான் குரு சுபமாக ஆவார். மக்கரத்திலேருந்து முறிவடைந்து எல்லாம் பலமுள்ள ஆகிடுவார். கவலையில் நமக்கு ஐப்பசி மாத பலன்கள் சொல்கிறதுக்குன்றது அளவில்லாத சொல்லலாம். அப்போது இதெல்லாம் நாட்டில் இதெல்லாமோ நடக்கிறது, அது எல்லா காலத்திலும் உள்ளது. ஆனால் அது சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வரணும்னா மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எல்லாம் நல்லா நடந்தால் தானே அது சரியாக போயிடும். அது இருக்கத்தான் செய்யும். இந்த கர்ம பூமின்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத சமுதாயம் இருக்கவே இருக்க முடியாது. பிரச்சனைகள் தோற்றுவித்தாலும் கையாளக்கூடிய ஒரு தன்மை, இயல்பு, ஒரு அறிவுத்திறன் மக்களிடத்திலே நன்னா வந்துடும். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. எடுத்ததுக்கெல்லாமே முகஞ்சூடு திண்டு போர்த்துண்டு பார்த்துண்டு இப்படி ஒரு முடக்கத்தனமாக காரியம் செய்ய முடியாத ஒரு இடையூறுகள்லாம் நிகழ்ந்து போய் மலமளவென்று சூழ்நிலை எல்லாமே அமைப்பாக வந்துடும், ஏற்றமாக வந்துடும். அப்பேற்பட்ட தன்மைகளில் இருக்கும்போது இந்த ராசிநாதனுடைய கிரகனுடைய பொசிஷன் சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். இந்த ராகு கேது மேஷத்தில் இருப்பார், கேது துலாத்தில் இருப்பார். துலாம் மாதம்னாலே சூரியன் அங்கே இருப்பார். அப்போது இந்த மாதம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி சுக்லாத்துக்கு சுக்கிரன் போயிடுவார். அது போய் ஒரு 4 நாள் கழித்து 6ஆம் தேதி புதன் போயிடுவார். இப்போ சுக்கிரன் புதன் இருக்கார். சுக்கிரன் புதன் சுற்றி கொண்டு இருக்கும்போது தான் வாழ்க்கையில் எல்லா வித சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கும். எத்தனை இடையூறு இருந்தாலும் முறியடிக்கூடிய சக்தி புத்தி ஒரு பொண்ணும் செயல்படும். எப்போதுமே நேரடியாக எதுவும் மோத முடியாது. நமக்குன்னு வழியெல்லாம் காட்ட மாட்டோம். நமக்கு புத்தி செயல்பட்டாலே போதும். நம் ஞானத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம எளிமையாக சுலபமாக வலி நோவின்றி செய்து முடிச்சிடலாம். எதற்கும் தடை இருக்கிறது, காலம் வந்து உரைக்க இருந்தாலும் நமக்கு கைகூடவில்லை என்ற எல்லாம் கைகூடக்கூடிய காலம் இது. இப்பேற்பட்ட ஒரு பொன்னான காலத்தை தவற விடாதீங்க. 2ஆம் தேதி ஐப்பசி 2ஆம் தேதின்றது 19ஆம் தேதி அக்டோபர் துலாத்துக்கு சுக்கிரன் போவார். அடுத்தது ஒரு 4 நாள் கழித்து 6ஆம் தேதி ஐப்பசி 6ன்றது 23ஆம் தேதி அக்டோபர் துலாத்துக்கு புதன் போயிடுவார். புதன் சுக்கிரன் அந்த மாதம் சூரியனுக்கு இருக்கார். எதுக்கே கேது உட்கார்ந்துருக்கார். இந்த லக்ஷ்மணத்தில் 8ஆம் தேதி ஐப்பசி 8ஆம் தேதி, அதாவது ஐப்பசி 8ஆம் தேதி 25ஆம் தேதி அக்டோபர் 25ஆம் தேதி சூரிய கிரகணம் வரும். ராகு சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் சுவாதி. அப்பேற்பட்ட சுவாதி நட்சத்திரம் நிற்கும்போது சந்திரன் ராகு நட்சத்திரம் நிற்கிறார். கொஞ்சம் அசுரர்கள் கை தூக்குவார். உங்கள் சவாலே சமாளி அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஏன்னா பகவான் கூடயே இருக்கார். அந்த சமயத்தில் இருக்கும்போது சந்திரன் கூட இருக்கார். அதே சமயத்தில் இருக்கும்போது அந்த ஒரு அமைப்பில் இருக்கும்போது ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும். சனீஸ்வரர் வக்கரம் இல்லை, சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி குருவும் வக்கரம் இந்த மாதத்துலேருந்து போயிடுவார். வக்கரம் ஃபுல்லாக முடிவடைஞ்சிருது. செவ்வாய் மீனத்தில் இருக்கார். செவ்வாய் தன்னுடைய பார்வையை சனீஸ்வரன் மேலே 8ஆம் பார்வையாக சனீஸ்வரர் தொடர்ந்து பார்க்குறார். சனீஸ்வரர் குருவை தொடர்ந்து பார்க்குறார். அதே சமயத்தில் ராகு கேது எப்படி இருந்தாலும் நிற்கிற நட்சத்திரங்கள் சுபர் நட்சத்திரம் ராகு நிற்கிறார். பரணிலையும் இவருடையும் வெறும் சுவாதியில் நின்னால் கூட, இந்த சந்திரன் நின்னால் கூட, இந்த கேது நிற்கிறது குருவோட நட்சத்திரம், சுபர்கள் நட்சத்திரம். அதனால் நமக்கு எல்லாம் ஏற்றமாகவே வரும். ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் விசைப்பு பலன் கிடைக்கும்.
அந்த எதிர்ப்பு இருக்க தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செயல்பாடு கூடிய தன்மை வரும், ஒரு ஈர்ப்பு வரும். அதனால தான் இப்போ நல்ல விஷயமா இருக்கிறது. அட்டகாசமான ஒரு மாதம் இது, சிறப்பான மாதம் ஐப்பசி மாதம். துஷ்டத்தின் தன்மையெல்லாம் எல்லாம் விலகி போயிடும். எத்தனை விதமான யோகங்கள் வரும் தெரியுமா உங்களுக்கு? இந்த விருச்சிகத்துக்கு மாத கடைசியில் 23ஆம் தேதி இந்த அதாவது அந்த விருச்சிகத்துக்கு புதன் ஐப்பசி 23ஆம் தேதி மாத கடைசியில் போன பிறகு அங்கேருந்து புதனும் செவ்வாய் ராசி பரிந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் வருது எனக்கு. எவ்வளோ எல்லா நகரங்களும் ஒருத்தருக்குள்ளும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இது எல்லா காலத்துலேயும் வராது. எல்லோரும் நற்பயன் கிடைக்கிறது. இப்படி இனிமேல் பார்க்கும்போது நம்மளுடைய ராசி பலன்களை ஒன்றாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்துக்கு குரு பூர்வ புண்ணியாதிபதி. இந்த ஐப்பசி மாத பலனை பார்க்கும்போது சூரியன் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்திருக்கு. காரணம் என்னென்னா, ஐப்பசி மாத சூரியன் பலமற்று தான் இருப்பார். காரணம், மழை வளம் பெருகணும், உக்கரமாக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம இத்தனை காலம்லாம் ஒரே உக்கரமாக இருந்த ஒரே கடும் வெயில். இங்கே பார்த்தாலும் சூரியன் வச்சு பவர்ஃபுல்லாக போனான்னா ஒரே வறட்சி வரும் மட்டும் இல்லை, நோய்கள்லாம் வந்த வழிப்பு வருது. வைரஸ்லாம், டஸ்ட்டு ஃபார்மேஷன்லாம் வருது இல்லை, அதெல்லாம் ஸ்ட்ரோக்கெல்லாம் வரும். இதெல்லாம் இந்த மாதம் இருக்காது. ஏன்னா சாத்தியமாக செயல்படணும் சூரியன். அது நேரத்தை தான் பார்த்து இந்த ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி கிரகணம், சூரிய கிரகணம் சுவாதியில் நிற்கிற. இப்போது சர்ப்பங்கள் தோஷங்கள் உண்டானா தோஷம் முறிவு ஏற்பட்டுரும். அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கூடயே புதனும் சுக்கிரன் இருக்கார். புதன் ஐப்பசி 2ஆம் தேதி, சுக்கிரன் ஐப்பசி 2ஆம் தேதி போய்டுறாருன்னா அவன் புதனும் போயிடுறார், கூடயே போய்டுறாரு. ஆக மொத்தம் இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் துலாத்துக்கு போன உடனே புதனம் உடனே போயிடுற கேப். 2 பேரும் டீம் ஒர்க்கை 1 by 1 போவாங்க. எப்போதையும் உதவி சுக்கிரனும் புதனும் இந்த மாதிரி போனால் தான் நம்மளால் வாழவே முடியுது. என்றைக்கு சூரியன் கொடுக்குறான், நீ சந்திரன் கொடுக்க போகிறான், ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை. குரு என்றைக்கு கொடுக்க போகிறார். அதனால் இத்தனை காலம் தப்பிச்சினே நம்ம இவர் 2 பேரால் தான். அரவணைச்சின்னு போகிறவங்க யாருன்னா புதனும் சுக்கிரன் தான். சத்தம் விடாமல் அழகாக தட்டின்னு பகை பாராட்டாமல் காரியவாதியாக செயல்பட்டு நம்ம இருந்தால் நம்ம நாளாக காலம் ஓட முடியுது. இல்லைன்னா வெளிநாட்டில் வர பிரச்சனை மாதிரி எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கோம். இத்தனை கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் நம்ம வாழக்கூடிய அமைப்பு இந்த பாரதத்தில் கொடுக்குறது தான் இந்த புதன் சுக்கிரன் டீம் ஒர்க்கு. சனீஸ்வரன் செவ்வாய் ஹேண்டில் பண்ணுறது. சுக்கராச்சாரிய செவ்வாய் ஹேண்டில் பண்ணாமல் யாரும் பண்ண மாட்டார். அந்த அளவு தட்டி கூட்டு போவார். ஏன்னா உணர்ச்சிகளுக்கு மையமாக இருக்க செவ்வாயை சுக்கரா தட்டின்னு போகும்போது கலைகள், ஆர்ட்டு, ரசனைகள் முக்கியம் இல்லையா? அதுக்கு அவர் தான். அது ட்ரெஸ் மேக்கர்ஸ். சாதாரணமாக ஒரு தையல்காரன் வச்சு என்ன பண்ண போகிறான்? அவன் வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு மந்தஸ்து கொடுத்து அவன் பெருமை கொடுக்கணுன்னா அந்த கலைகள் ஆர்ட் இருந்தால் தான். அந்த டிசைனர்ஸில் இப்போ டிசைன் டெக்னாலஜி கம்ப்யூட்டரில் என்ன பண்ண போகிறான்? எவ்வளோ டிசைனிங்லாம் கொடுக்குறான் பாருங்கள். எத்தனை டிசைனு, ஆர்ட்டு, மாடலிங், அது ட்ரெஸ் மேக்கர்ஸு, எத்தனை இண்டஸ்ட்ரி கிடைக்கிறது, நூல் த்ரெட்டு, எத்தனை விதமான கலர்கள்லாம் கொண்டு காம்பினேஷன் கொடுக்குறது, என்னெல்லாம் இருக்குது டிசைனில். ஆகாரத்தில் பாருங்கள், திருப்பி எத்தையோ சாப்பிட்ருந்தோமே, சாப்பாடெல்லாம் எத்தனை விதமான டிசிபிஸ் எல்லாம் வருது. என்னெல்லாம் இன்னோவேஷன் பண்ணுறாங்க. எத்தனை விதமாக இருக்குது ஏற்றம். ஸோ சமையற்களையும் சரி, ட்ரெஸ்களையும் சரி, ஆடல் பாடலும் சரி, வேலும் சரி, எல்லாத்துக்குமே செவ்வாய் முக்கியமான இருக்குது. வெறும் தாவம் கோத்து வெட்டு கோத்துக்கு செவ்வாய் இல்லை. வி ஆர் மிஸ்யூசிங் செவ்வாய், அந்த கேரக்டரை. அதுக்காக செவ்வாய் படைக்கலை. அதனால தான் செவ்வாய் புளியும் உப்பும் அதிகம் போனால் ஆபத்து, சர்க்கரையும். அதே சமயத்தில் அது இல்லாத வாழ்க்கை இல்லை. அது வந்து ரசனைய வாழ்க்கை. அதே மாதிரி தான் செவ்வாய் பேர் ஏற்க மங்களன் பேர். அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ரசத்தில் ஒன்றுமே இல்லைன்னா சாப்பிட்ற மாதிரி ரசனையும் வேணும்னா எல்லாம் எசன்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட் வேணும்னா இத்தனையும் வேணும். சுவைகள் இருக்கணும்னா கோபமாக இங்கே வரணும், அங்கே வரணும், வைராக்கியம், இங்கே தண்டல், சண்டை, அது பூச்சல், இதெல்லாம் ரசனைகள் வாழ்க்கை. அதுக்காக இதெல்லாம் வாழ்க்கையில் நான் வர சொல்லலை ஒத்துட்டுக்கும். ரசனைகள் இருக்கும்போது அனுபவிக்கிறது நம்மளை வச்சு தானே அனுபவிக்கிறாரு. அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக நம்ம இத்தனை இருந்தாலும் செவ்வாயினுடைய வட்டத்தை நல்லபடியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இருந்திருக்கு. அதுவும் சிம்மத்துக்கு செவ்வாய் முக்கியமான பூர்வ புண்ணியாதிபதி. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சூரியனுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதம் வந்தாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த செவ்வாய் அந்த சூரியனுக்கு இந்த மாதம் 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருப்பார். அதே சிம்மத்துக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார். லாபஸ்தானத்துக்கு உண்டான புதனோட ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பார். இதெல்லாம் வருது.
மறைமுகமாக பண்ணுவேன். வியாபாரங்கள்லாம் மறைமுகமாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நடக்கக்கூடாது. வியாபாரம்னாலே ஒரு இது பேசும்போது அது எப்படி பேசணுமோ எப்படி கொள்ளணுமோ தகுந்தா பக்குவமாக நம்ம காரிய சாய்ச்சி செயல்படுறது தான் வியாபாரம். எடுத்தோம் வித்தோன்னு வியாபாரம் இல்லை. அது தான் டெக்னிக்கல், தனி டெக்னிக், அது பிஸ்னஸ் டெக்னிக்ஸ். அது அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஆதி தர்பாராக இருக்கக்கூடியவங்க பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தில் வேர்விக்கு வரக்கூடியது, பதவி கைப்பட வச்சுக்கிறது, போராட்டத்தில் சமாளித்து நிற்க வைக்கிறது, எந்தெந்த இடத்துல எங்கே எப்படி ஆக்ட் பண்ணோம் அந்த வேக்டில் அந்த புத்தியை செயல்படுத்துகிற அமைப்பு தான். செவ்வாயும் 50-50 ஷேர் பண்ணிக்கிறாங்க. செவ்வாய்க்கு தெரியாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதனால் அந்த அமைப்பை கொடுத்து இந்த மாதம் கொடுத்துட்றோன்னா உங்களுக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைக்கிறது பாருங்கள். அதுவும் அந்த 4ஆம் வீட்டில் உட்காந்துட்டு, சிம்மத்துக்கு 4ஆம் வீட்டில் உட்காந்துட்டு செவ்வாயோட ராசி பரிவர்த்தனை புதன் கூட சுக்கராச்சாரியர் இருக்கார். வெறும் புதன் பண்ணால் ஒத்துக்க மாட்டான், எதுக்கு புத்தகமான கூட சுக்கரன் இருக்கார். ஆகா என்னெல்லாம் பண்ணுறேன். அதை விட வேடிக்கை என்னென்னா குரு, முக்கியமான குரு சிம்மத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி. அது மட்டும் இல்லை, அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி. அதனால் அவருடைய பார்வை மறைமுகமாக உட்காந்துட்டு அஷ்டமத்தில் உட்காந்துட்டு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய 9ஆம் பார்வையால் 4ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த விச்சயத்தை பார்க்குறாரு. சிம்மத்துக்கு ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகள் நன்னாவே இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மறைக்கவே இல்லை. சூரியனுக்கு எப்போதும் மறைச்சாலே பிடிக்காது, ஸ்ட்ரைட்டாக முன்னுக்கு அதிகம் பேசவும் மாட்டார். அதனால் அந்த மதியுக புதன் செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தால் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த மாதம் சூரியனுக்கு எந்த விதமான கௌரவம் குறைவே வராது, பிரச்சனைகள் வராது, எதுவும் வராது. ஆனால் அது திறம்பட அமைப்பு நடத்தி உண்டாக்கி ஒரு அமைப்பு கொடுக்க, செக்யூரிட்டி அந்த விதத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. ஏசுபட்டது இல்லை. மினிஸ்டர் போஸ்ட்னால் நேசுபட்டது இல்லை. மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லாம் அத்தனை செய்யக்கூடிய காரியத்தை புட்டப் பண்ணி கொடுக்குறது, என்ன சாதிக்கிறது, அது என்ன மாதிரி அமைப்பெல்லாம் கொடுத்து செயல்படுத்தணும் தீரமாக. அத்தனையும் செய்யக்கூடியது இந்த மாதம் புதன் சுக்கிரன் பண்ணி கொடுக்குறார். பிரமாதமாக இருக்குது. குரு டீம் ஒர்க் ஒர்க் பண்ணுறார். குரு தன்னுடைய பார்வையை அயனசேன போகத்தில் பார்க்குறார். சூரியனுக்கு எப்போதுமே ஏதாவது உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் மனசில். அவளுடைய களத்திலுமே சனீஸ்வரர் தான். சனீஸ்வரர் தன்னுடைய சிம்மத்துக்கு 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டு 8ஆம் வீட்டில் இருக்கிற குருவை பார்த்துட்டுருக்காரு. எல்லாம் மறைமுகமாக நடக்குது. சூரியனுக்கு எப்போதும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணினா தான் பிடிக்கும்னா ஒரு காரியம் நடக்காது. காரியத்தை செயல்படுத்துறதுக்கு மதியுக மந்திரி இருக்கிறதுனால விமலன்னு பேர். அந்த புதன் சுக்கரர் 2 பேரும் முக்கியமான ஆள்கள், கர்த்தாக்கள். அவங்க செய்யக்கூடிய காரியம் இந்த மாதம் இந்த சிம்மராசி நேர்களை பார்க்கும்போது அதிக அற்புதமாக இருக்குது. கடத்தத்துடைய செயல்பாடு சும்மா சொல்லப்பட நன்னா இருக்குது. மச்சானோட செயல்பாடு சும்மா நன்னாவே இருக்குது. இத்தனை காரியம். ஸோ இத்தனை அமைப்பு டீம் ஒர்க்காக அத்தனை உறவுகள், நண்பர்கள், பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ்மேன் அத்தனையும் செயல்கூடிய கன்சல்டன்ட் அத்தனையும் சூரியனுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு அந்த சிம்மராசி நேர்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் இருந்து கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு மையமாக செயல்படக்கூடிய சூரியனின் கதிர்களை நல்லபடியாக அனுபவிக்கிறாங்க. ஸோ திறம்பட இயக்கம் ஒரு நிர்வாகம் நடக்கணும்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் மாத்திரம் போகாது. அந்த டீம் ஒர்க் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியவங்க எஃபெக்டிவாக பண்ணணும். அதே மார்க்கெட்டிங் டிமாண்ட் சப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக தகுந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவ்வளோ சொத்து அத்தனையும் இருக்குது. அதெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்கள் செஞ்சு கொடுக்குறது. நவகிரக நாயகங்கள் சனீஸ்வரர் தொடர்பு கொள்ளக்கூடிய செவ்வாய், அதே சனீஸ்வரர் குரு தொடர்பு செவ்வாய். அந்த குரு அந்த சிம்மத்துக்கு 4ஆம் இருக்கிற சொல்லக்கூடிய அமைப்பில் புதனையும் சுக்கரனையும் தொடர்பு கொள்வது தனியாக அமைப்பு கொடுத்து இந்த மாதம் ஏற்றமாக இருக்குது. விருந்துகள் நடந்துகிட்டே இருக்கும். புதுசாக வியாபாரத்தில் விருந்தியாக இருக்கும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் களையிறது, இல்லங்கள் தீர்க்கிறது, சொத்து பொத்தை நிர்மாணிக்கிறது, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் மாற்றம், இதெல்லாம் இருக்குது. ஆளை போடுறது, சேர்க்கிறது, எத்தனை மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, களை எடுக்கிறது, அத்தனையும் நடக்கும். விறுவிறுப்பான ஒரு காலம். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் மலிந்து சமாளிக்கக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு தெரிஞ்சால் கூட மற்றவங்களுக்கு இவங்களோட ஒத்துழைச்சு பண்ணணும். அந்த அமைப்பு இந்த மாதத்தை கொடுத்துருக்கனால எல்லாத்துலேயும் ஏற்றம் தரும் மாதமாக இருக்கும். அப்புறம் குழந்தைகள் நல்லலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கல்யாணங்கள்லாம் ஒன்றும் வரமாட்டேங்குது. சொல்கிறோம் தவிர செயலில் ஒன்றுமே இல்லையே, ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. குழந்தைகளுடைய அமைப்பு பூர்வ புண்ணை குரு நன்னாயிட்டார்ல, அவர் தானே குழந்தைகள் பலம் எல்லாத்தையும் கொடுக்கணும். குழந்தைகளுடைய சம்பந்தம் எதிர்காலம்
அப்படின்னு வரும்போது நன்னாவே கொடுக்குறார். அதே மாதிரி 6ஆம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடிய சனீஸ்வரர் விருத்தி கொடுக்குறார். கடன், உபாதை, முதலீடுனா எதிர்பார்ப்புகள் மேலே வரக்கூடியதெல்லாம் கடன். அது செய்யணும்னா எங்கே போவீங்க? யூஸ்வலாக வரக்கூடிய நிலையை காட்டில் தன்னை உயரம் ஏற்றிக்கணும், யாருவானம் பிரிக்கணும், கொல்லணும், அந்த கல்யாண காட்சியெல்லாம் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் சமாளிக்கணும், அந்த செலவுகளுக்கு தந்தவனுக்கு பணம் வரணும், தனம் வரணும், இதெல்லாம் இருக்குல்ல அமைப்புகள்லாம் உண்டாகணும்னா அது பேர் கடன் பேர். கடன் தான் வேறு நினச்சிக்காதீங்க. அந்த கடன் அந்த கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் நன்னாயிட்டார். அதனால் தொடர்ந்து குரு யார்கிட்ட பணம், தனம், வசதி வாய்ப்புகள் இருக்குமோ பண்ணு கொடுப்போற அவர் தொடர்பு கொள்கிறார். குருவை தொடர்பு கொள்ளும்போது எல்லாருக்கும் குரு முக்கியம்பா வாழ்க்கையில். குரு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சனியும் குரு இல்லைன்னா ஒன்றுமே. அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருக்கும்போது என்ன வேணும் உங்களுக்கு? குரு கிரகம் வக்கரம் இல்லை. அந்த டீம் ஒர்க்கை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கு. இதை யாரெல்லாம் மறைமுகமாக பார்க்கணும் அவர் மறைவை பார்த்துருக்காரு. அதே மாதிரி அமைப்பை கொடுத்து தொடர்பு கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இது தெளிவாக இருக்குது. இன்னொன்று நல்லது, வக்கரமே ஆகலை. இருக்கிற வக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாருக்கும். சர்ப்பங்கள் கூட சுபசாரத்தான் பெற்றிருக்கு. அதனால் என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம போய் எதிர்பார்க்குறதே அப்படி கண்ணு முன்னாடியே கரெக்டாக டயகனைஸ் பண்ணி கொடுத்துற மாதிரி இது பண்ணுன்னு அப்படியே உட்கார்ந்தத்துலேயே பண்ணுற மாதிரி பண்ணதை அமைப்பு காட்சி கொடுத்துருக்கு. அதனால் ஏற்றந்தொரு மாதம், குழந்தைகள் நலம் நன்னா இருக்கும், வாழ்க்கை அமைப்புகள் நன்னா கூடும், வசதிகள் பெருகும், வாய்ப்புகள் பெருகும். இருக்கிற அமைப்புகள் இப்போ ஒரு பின்னடைவுகளில் சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் போய் உங்களுக்கு முன்னாலே ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் முந்தி செல்லும். இத்தனை சுச்சுவேஷனுக்கு ஒரு கிரகங்களில் யோகங்களை கொடுத்துட்டே போகிறது. ஒரே சமயத்தில் 3ஆம் வீடு சிம்மத்துக்கு 3ஆம் வீடு, துலாத்தில் 3ஆம் வீடு முக்கியமான வீடு எல்லாரும் தெரியும், சொல்லியிருக்கேன் பல தடவை. அங்கே இத்தனை யோகம் வருதுப்பா. சூரியனுடைய சூரியன் சுக்கிரன், சூரியன் புதன், சூரியன் சந்திரன், இது ஒரு நாள் வருது. இத்தனை விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் வரும்போது எங்களுக்கு குறைச்சலே இல்லை. வாழ்க்கையில் சனீஸ்வரன் தொடர்பு கிடைக்கிறது, சனீஸ்வரன் தொடர்ந்து குரு தொடர்புகள் கிடைக்கிறது, செவ்வாய் தனி தொடர்புகள் கிடைக்கிறது, குருவுடைய பாறை விஜயத்து வந்த உடனே அது சுக்கிரன் புதனையும் பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. எல்லாத்துலேயும் ஒரு அமைப்பு பிரமாதமாக இருக்குது. தொடர்ந்து அயன சயன போகம் தான் முக்கியம். அயனம் சயனம் போகம் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது மறைமுகஸ்தானம் சொன்னால் கூட அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து குருவுடைய பாறை கிடைக்கிறது, பொதுவாக கிடைக்கிறது. நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஜீவனம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்பு, சந்தோஷம், மணி இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஆகாரம், உணவு, காலத்தில் சாப்பிட்றது, காலத்தில் போடுறது, மருந்தே இல்லாத ஒரு அமைப்பு. வியாதி நோய் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. வாழ்க்கையில் இருக்கணுமா? வாழ்க்கையில் அழகு. அதனால் நோயற்ற சமுதாயமாக இருக்கக்கூடிய அமைப்பு தோற்றம் இப்போ 1-2 எடுத்து. அதனால் எல்லாருக்குமே பசுமை நிறம், பசுமை காலம் சொல்லுவாங்க, அந்த அமைப்பு தான். யோகங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் இல்லையா? அந்த யோகங்கள் அனுகூலமாக இருக்கிற அமைப்பு கொடுத்தா தான் நம்மளால் செயல்பட முடியும். அந்த அமைப்பு கொடுத்துள்ள இந்த வாரத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு தடை ஏது? அதனால் வெற்றி கொள்வேன், விறுவிறுப்புடன் வாழ்ந்து கொள்வேன் சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.